ரோஸ் பயோட்டின் பவுடர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், அண்ட் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோக்குள்ள. ஸோ இப்போ வந்து ரோஸ் பயோட்டின் பவுடர் இன்னொரு ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். நேற்று வந்து 1.5 kg வந்து ரெடி பண்ணோம், அதுவுமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இப்போ அடுத்தது ரெடி பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து ரோஸ் பயோட்டின் பவுடர் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஏன்னா நட்ஸ் எல்லாமே வறுத்துட்டு மிக்சியில் நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் அரைக்கணும். இல்லைன்னா வந்து அந்த பாதாம் முந்திரி அதோட ஆயில் வந்துட்டு ஒரு மாதிரி கட்டியாக குழகுழப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பதமாக தான் அரைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி அரைக்கிறது. ஃபஸ்ட்டு என்னென்ன நட்ஸு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு சின்ன வீடியோவாக நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு வாட்டி வந்து அதை வறுத்து அரைக்கிறதும் நான் வந்து அப்புறமா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நட்ஸு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாதாம், முந்திரி, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, வெள்ளரி விதை, வாட்டர்மெலன் சீடு. வாட்டர்மெலன் சீடும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி விதையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஷேப்ஸ் மட்டும் மாறும், அது பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கும். ஃப்ளாக்ஸ் சீடு, பிஸ்தா, சியா சீடு, பீனட்டு அதாவது வறுத்த வேர்க்கடலை, இது வந்து பேரிச்சம்பழம் வந்து ட்ரை பண்ணி வாங்கி வச்சிருக்கிறது, வால்நட்டு, மக்கானா, ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜாப்பூ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து உதிரியாக எடுத்து நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், பனங்கற்கண்டு. ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது கூட ரோஜாப்பூ வந்து கொஞ்சமும் பனங்கற்கண்டு கொஞ்சமும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம வறுக்காதது எதுன்னா ரோஜாப்பூ வறுக்க மாட்டோம், பனங்கற்கண்டையும் வந்து ஹீட் பண்ண மாட்டோம். இது ரெண்டுமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது தான். மற்றது எல்லாமே தனித்தனியாக வறுத்து இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக்கெட் பண்ணிடுவோம். அதுதான் ப்ராசஸ். இது ரொம்ப ஷார்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். லாங் வீடியோவாக நான் அப்புறமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பேக்கிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. செகண்ட் பேட்ச் வந்து பயோட்டின் பவுடர் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் பேட்ச் பயோட்டின் பவுடர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுட் ஐட்டம் மட்டும் நாங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதை தான் ரெடி பண்ணி நாங்கள் பேக் பண்ணுறது. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதால லாங் வீடியோ இப்போ போஸ்ட் பண்ண முடியல, லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட அன்பு பகல் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.